தமிழகத்தில் புதிய வகை வைரஸ் பரவல் இல்லை என்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. காலநிலை மாற்றம், மழை உள்ளிட்ட காரணங்களால் இந்த காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகிறது. சளி, இருமல், தலைவலி, தொண்டை பாதிப்பு, உடல் சோர்வும் ஏற்படுவதால் இக்காய்ச்சல் பாதிப்பின் தன்மையை கண்டறிவதற்கான பரிசோதனையை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. தினமும் எத்தனை பேர் காய்ச்சலால் பாதிக்கப்படுகின்றனர் என கணக்கெடுக்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சுவாச கோளாறுகள் மற்றும் தொண்டை சம்பந்தமான நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவும் வாய்ப்பு உள்ளதால் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது என கூறுகின்றனர். பெரும்பாலான நோயாளிகளுக்கு 3 முதல் 5 நாட்கள் வரை காய்ச்சல் நீடிப்பதாகவும், அறிகுறிகள் மிகவும் தீவிரமாக இருந்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியிருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட பரிசோதனைகளில் பெரும்பாலானோர் இன்ஃபுளுவன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதில் மிகவும் பரவலாக காணப்படும் தொற்றுகள் H1N1 மற்றும் H3N2 ஆகும். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 30% பேருக்கு இன்ஃபுளுவன்சா ஏ தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதியவர்கள் மற்றும் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற இணை நோய் உள்ளவர்கள் ஃப்ளூ தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் அதன் அறிகுறிகள் என்னென்ன, யாரெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரத்தோடு நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த வைரஸ் காய்ச்சலுடைய பரவல் சற்று உயர்ந்திருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சார் இருக்கு வைரஸ் காய்ச்சலுடைய பரவல்? வைரஸ் காய்ச்சல் பொதுவாகவே இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், ஜூலைக்கு அப்புறமுமே இந்த சீசனும் வெதர் சேஞ்சு ப்ளஸ் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, மழைக்காலம் எல்லாம் சேர்த்து இன்க்ரீஸ் ஆகிறது இயல்பு தான். பொதுவாக அந்த டெம்பரேச்சருக்கு சேஞ்சில் இந்த வைரஸ் சர்வைவ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது அதுக்கு உகந்த காலமாக இருக்கிறதுனால அதிகமாக வாய்ப்பு ஏற்படுறதுக்கு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுமக்கள் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறினா என்னென்ன சார்? அதை எப்படி சார் தடுக்கிறது? பொதுவாக வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அதாவது மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் குறைஞ்சிடும். இதில் பல்வேறு வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம H1N1, அப்புறம் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல், அதுக்கடுத்து கோவிட், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்க்ரீஸ் இன் நம்பர் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிளினிக்கில் ப்ரைவேட்லேயோ இல்லை தனியாக ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இந்த இருமல், அடுத்தது காய்ச்சல், தலைவலி, மூக்கிலிருந்து நீர் ஒழுகுதல், இதுதான் காமன் சிம்டம்ஸு. உடல் வலி இது இருக்கும், அப்புறம் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும். இதுதான் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸு. முக்கியமாக வயசானவங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உடல்கட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. இன்ஃபெக்ஷன் வரும், ஆனால் அது பெருசாக தாக்கத்தை உண்டாக்காது. இந்த காய்ச்சல் தான் இருக்குது, நம்மளே போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறோம். மருத்துவரின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது மருத்துவமனைகளிலோ சென்று அவர்கள் மருந்துகள், தேவையான மருந்துகள் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸுங்கிறதுனால அநேகமாக இது நல்ல ஆரோக்கியம், அதாவது முதியோர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், வேறு இணை நோய்கள், அதாவது டயபெட்டிஸு, அப்புறம் கேன்சர், இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தவிர மற்ற யாரையும் இது பொதுவாக ரொம்ப தாக்காது.